இந்த மன்னர் திருமல நாயக்கருடைய பிறந்தநாள் விழாவை 441வது ஜெயந்தி விழாவை இந்த இடத்திலே நடத்துவதற்கு மிக சிரமப்பட்டு இந்த இடத்திலே நடத்தியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய 3 தளபதிகள் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஜே.பி. நாயுடு அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற வழக்கறிஞர் நாகராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்டு அதையெல்லாம் அடைந்து அவர்கள் 3 பேர் பொறுப்புல நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட சொன்னாங்க, எனக்கு நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு நடத்திருக்க சொன்னாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொல்லியிருந்தால் பொது வாழ்க்கைக்கு வரும்போது நிறைய இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கோம். அதையும் மீறி நம்ம மன்னர் பிறந்தாலே இன்றைக்கு இந்த வருஷம் சிரமத்தோடு கொண்டாடுகிறது. அடுத்த வருஷம் வெகு சிறப்பாக கொண்டாட மதுரை மாநகர விளம்பர சங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சிறப்பாக நடத்தியிருக்கு. மீண்டும் ஒருமுறை மதுரை மாநகர விளம்பர சங்க சார்பாகவும் மாநகர விளம்பர சங்க சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருடம் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். நாங்களும் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றிய வெள்ளம நாயுடு சங்க மாநில தலைவர் வி.கே.ஆர். சேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மதுரை நாயக்கர் வம்சம் நிறுவன தலைவர் ஜே.பி. நாயுடு அவர்களும் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கே. நாகராஜன் அவர்களும் வி.கே.ஆர். சேகரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். இப்பொழுதும் நிகழ்ச்சி தொடரும். அனைத்து ரத்த சொந்தங்களும் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் எங்களுடைய பரிசு குழுவின் ஒரு நிகழ்வாக வெள்ளையனை எதிர்த்து வீர மரணம் அடைந்த மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை வாழ்த்து எங்களுடைய சிறிசா பரிசு குழுவின்